வெண்ணிலா ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா, கணவன்கிட்ட போய் தேவையில்லாம ஒரு விஷயத்த வந்து ஆரம்பிக்கிறாங்க. "இந்த வீட்ட விட்டு நீ போனதுக்கு முன்னாடி திரும்ப எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்த? நீ போனதுக்கு முன்னாடி நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். திரும்ப நீ வந்ததுல நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அவரு உன்னைய விரும்பல அப்படின்னு தெரிஞ்ச உடனே, நீ எந்த அளவுக்கு வந்து வெளில போனியோ, அந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷம் அதிகமா இருந்துச்சு." அப்படின்ற மாரி சொல்லும்போதே கண்மணி, "என்ன சொல்ற வெண்ணிலா? ஏன் இத பத்தி பேசிட்டு இருக்க இப்ப? இப்ப நான் என்ன நிலைமையில இருக்கேன்னு உனக்கு தெரியாதா?" அப்படின்றாங்க. "நானே வந்து அத்தை உடம்பு முடியாம இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள நான் பார்க்க வந்துகிட்டு இருக்கேன். தேவையில்லாம பழச எதுக்கு நீ பேசிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கும்போது, "இல்ல கண்மணி நான் சொல்றத நீ புரிஞ்சுக்க. அத்தை சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? அவர்தான் உனக்கிட்ட வந்து அன்பு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டல்ல. திரும்ப எதுக்கு அத்தை அத்தைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அன்ப வந்து தான் உனக்கு கணவர் இல்ல அப்படின்னு சொல்றல்ல." அப்படிங்கும்போது, "இப்ப அத பத்தி பேசவே இல்ல. அவங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்றத மொத நீ புரிஞ்சுக்க." அப்படின்றாங்க. "சும்மா நடிக்காதடி கண்மணி. உன்ன பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். காசு, பணம், சொத்து, சுகம் எல்லாமே இந்த வீட்ல இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த மாதிரி ஒரு வீட்டுக்காரர் கிடைச்சா யாருக்கு தான் பிடிக்காம போயிரும். நீ நடிச்சுட்டு வெளில அன்னைக்கு கோவப்பட்டு போனது எல்லாமே நடிப்பு தான். திரும்ப நீ வந்து பழையபடிக்கு ஒட்டிக்கிட்ட." அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அவங்க சொல்றாங்க, "நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அத்தைய தான் நான் பார்க்க வந்துட்டுருக்கேன். நீ புரிஞ்சுக்கவே மாட்ற." அப்படின்ட்டு ரொம்ப கோவப்படுறாங்க கண்மணி. "அத்தைய பார்க்கறதுக்கு இந்த வீட்ல நாங்க எல்லாருமே இருக்கோம்ல. அப்புறம் நீ வந்து என்ன பண்ண போற? நாங்க பார்த்துக்கிற மாட்டோமா?" அப்படின்றாங்க. அதுக்கு கண்மணி சொல்றாங்க, "என் பேர மட்டும் தான் அவங்க சொல்றாங்க. நான் தான் அவங்களுக்கு வேணும்னு சொல்றாங்க. அத மொத நீ புரிஞ்சுக்க." அப்படின்றாங்க. அப்ப வெண்ணிலா சொல்றாங்க, "அத்தை இப்பயும் நடிக்கத்தான் ஆரம்பிக்கிறாங்க. கண்மணின்னு சும்மாங்காச்சும் உன் பேர சொல்லி, உன்னைய பழையபடிக்கு இந்த வீட்டுக்குள்ள கூட்டு வர்றதுக்காண்டி அவங்க ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க." அப்படின்னு சொல்லும்போது, கண்மணி ஒரே வார்த்தை சொல்றாங்க, "அப்படியெல்லாம் கிடையாது. இப்ப உடம்பு முடியாம அவங்க இருக்கும்போது கூட நடிக்கிறாங்கன்னு சொல்றியே, நீ எல்லாம் வந்து ஒரு மனுஷியே கிடையாது. ஏன் இந்த அளவுக்கு நீ வந்து இருக்கிற?" அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு கண்மணி பேசுறாங்க. அப்ப வெண்ணிலா சொல்றாங்க, "காதலிச்சது முழுக்க முழுக்க என்னையத்தான் அன்பு. ஆரம்பத்துல காதலிச்சதும் என்னையத்தான். இப்ப காதலிக்கிறது என்னையத்தான். இனிமேல் என்ன காதலிச்சுக்கிட்டே இருக்கிறது அன்பு என்ன மட்டும்தான். நீ வந்து வேணா அன்ப வந்து காதலிச்சிருக்கலாம். ஆனா அது எனக்கு மட்டும் தானே தெரியும். இந்த வீட்ல இருக்க யாருக்குமே தெரியாதுல்ல." அப்படின்னு சொல்லும்போது, கண்மணி ரொம்பவே அப்செட் ஆகி போறாங்க. இதுக்கு மேல தேவையில்லாம இந்த வார்த்தைய இந்த இடத்துல ஆர்கியுமென்ட் பண்ணனா உனக்கு நல்லாவே இருக்காது. அப்புறம் இந்த கண்மணியோட முகத்த வந்து நீ பார்க்க வேண்டியது வந்துரும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் குடுக்குறாங்க. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, அன்பு ஒரு பக்கம் வந்து அவங்க அண்ணங்கள்ட்டயும் தம்பிட்டயும் வந்து ஒரு ஐடியா கேட்கிறாப்புல. எப்படியாச்சும் வந்து கண்மணி மனச மாத்தி என்னோட சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்க கண்டிப்பா ஒரு சப்போர்ட் பண்ணியே ஆகணும். என்னால மட்டும் இந்த வீட்ல இருந்து அத பண்ண முடியாது. அம்மா ரெக்கவரி ஆகுறதுக்குள்ள இந்த உதவி நீங்க பண்ணா தான் என்னோட லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாப்புல. அதுக்கு அன்போட தம்பி சிரிக்கிறாரு. "ஏன்டா என்னடா கல்யாணம் பண்ணிட்டு உன் பொண்டாட்டிய வந்து கரெக்ட் பண்றதுக்கு என்கிட்ட வேற வந்து ஐடியா கேட்கிறியா? என்னடா இது? இந்த உலகத்துல எதுவுமே இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது. இதுதான் முதல் முறையா இருக்கு. ஏன்டா நல்லா பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த புள்ள உன் மேல எவ்வளவு பாசமா இருந்துச்சு. அப்பயே உன்னோட காதல நீ அழகா சொல்லி ஈஸியா அடுத்த கட்டத்துக்கு போறத விட்டு போட்டு, நான் புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம போய் நீ மாட்டிக்கிட்ட பாத்தியா? இப்ப அப்செட்டா இருக்கும்போது, இப்ப வந்து ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொன்னா நாங்க என்னடா பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்றாப்புல. "என்னடா பண்றது? எனக்கு வேற வழி இல்லையே. உங்கள்ட்ட தானே நான் ஓடி ஆட வேண்டியதா இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, "சரி வெயிட் பண்ணு. கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பம் கிடைக்கும்ல. அப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம். நீ எத பத்தியும் நினைக்காத." அப்படின்னு சொல்லிட்டு அன்போட தம்பி வந்து அவருக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா சில விஷயங்கள சொல்றாப்புல. அத வந்து அன்பு அடுத்து ஃபாலோ பண்றாரா என்னங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். ஆனா கண்மணிக்கும் வெண்ணிலாவுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கர வார்ப்புரே நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே வந்து கண்மணிய வந்து கொல்லணும் அப்படின்ற ஐடியாவுல வந்து வெண்ணிலா இருந்ததுனால, இப்ப கண்மணி வேற அவங்களுக்கு எதிரா வந்து பேசுனத வந்து அவங்களால ஏத்துக்கவே முடியல. முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் நம்ம கண்மணிய பண்ணணும் அப்படின்றதுல அவங்க முழு மூச்சா இருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்கின்றது. அதே நேரத்துல வந்து அவங்க அத்தை வந்து கண்டிப்பா கண்மணி பக்கம் இருந்து, அவங்களுக்கு ஒரு நல்ல விதமா சில விஷயங்கள எடுத்து சொன்னா மட்டும் தான் கண்மணி இந்த விஷயத்துல தப்பிக்க முடியும். ஏன்னா வீட்ல பார்த்தீங்கன்னா, கண்மணிக்கு வந்து அதிகமான எதிர்ப்போட ஆளும் கூடிக்கிட்டு இருக்காங்க, பலமும் கூடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் உடைச்சு எறிஞ்சு அவங்க எப்படி வரப்போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்க.